இன்னிலிருந்து அடுத்த 7 நாட்கள் 7 days until next Tuesday evening வரைக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் சமூகத்தில் நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கணும். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து 2 வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு நான் வார்த்தைக்குள் செல்லுகிறேன். 90ஆம் சங்கீதத்தின் 17 இப்படி வாசிக்கிறோம். And let the beauty of the Lord our God be upon us and establish the work of our hands for us. Establish the work of our hands. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்துமாம். எங்கள் கைகளின் பிரயாசங்களை எங்களிடத்தில். இந்த மாதம் எல்லாரும் உங்கள் வலது கையை நல்லா உயர்த்தணும். கர்த்தர் நம்முடைய the work of our hands, இங்கிலீஷில் என்னுடைய கையின் கிரியைகளை ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எவ்வளோ வருஷம் செயல்பட்டீங்க, ஆனால் அது ஒரு 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 தீர்வுக்கு கொண்டு வர முடியல. இந்த வாரம் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தால் என் கைகளால் நான் செய்கிற எல்லா விஷயங்களும் கர்த்தர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த செல்வத்தால், அந்த கையின் கிரியைகளால் எதையெல்லாம் நான் கட்டி முடிக்கணுமோ, செஞ்சு முடிக்கணுமோ, எதெல்லாம் நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேனோ, எல்லாரும் வலது கையை உயர்த்தும் போது இந்த வசனத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். And let the beauty of the Lord our God be upon you and let him establish the work of your hands. Yes, let God establish the work of your hands. உங்கள் கரத்தின் கிரியைகளை கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். நீங்க செய்வதெல்லாம் கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். உங்க துக்க நாட்கள் கண்டிப்பாய் தீரும். கர்த்தர் ஆச்சரியங்களை காண செய்வார். நான் நம்புகிறேன். எரிகோவின் மதில்களை உடைத்து இத்தனை நாட்கள் நடந்து வந்த நடையின் மகத்துவங்களை காண போகிறீர்கள். இந்த வார்த்தை சொல்லும் போது ஆமீன் சொல்லுங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தீர்கள். பாரங்களை இடுப்பின் மேல் ஏற்றி வைத்தார்கள். கஷ்டங்களை சகித்தீர்கள். ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் எங்களை விசாலத்தில் வைக்கிறார் என்ற வார்த்தை உங்கள் வாழ்வில் நிறைவேறுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரின் கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்துவார் என்று நம்புறவங்க கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அப்படி 2 கரங்களை மேலே உயர்த்தும் போது 2வது சொல்லி நான் வார்த்தைக்கு போறேன். 43:19 ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயா 43:19. Behold, I will do a new thing. நான் புதிய காரியத்தை செய்வேன். பக்கத்தில் நான் அதை எதிர்பார்த்து தான் வந்திருக்கிறேன். அது it will spring forth. ஆமென். அது இப்பொழுது அது தோன்றும். எத்தனை பேர் நம்புறீங்க? சிலதெல்லாம் இந்த நாட்களில் கர்த்தர் செஞ்சு முடிப்பார். அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, என்னென்னமோ நாங்கள் பார்த்ததை தோல்வியாய், சஞ்சலமாய், வருத்தமாகவே வந்த காலங்கள் போய் ஒரு புதிய காலத்தை எங்களுக்கு தாங்க. எங்கள் குடும்பத்தினுடைய பெஸ்ட் சீசன் என்று எங்கள் சாட்சியை எழுதி முடிக்கிற நல்ல ஒரு பொற்காலத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எவ்வளோ வருத்தங்கள், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ தோல்விகள். நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று என்றே வாழ்க்கை வந்தது. எல்லாமே தோல்வியோ என்று நினைக்கும் இந்த நேரத்தில் இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லி ஜெபிப்பீங்களா? கர்த்தாவே, புதிய ஒரு காலத்தை தருவீராக, புதிய ஒரு காலத்தை தருவீராக. அது தோன்றும் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வார்த்தையை நம்பி நாங்கள் வந்து நிற்கிறோம். கையின் கிரியைகளை உறுதிப்படுத்தும் இந்த காலத்தில் establish a new season. ஒரு தூரம் வரைக்கும் மாறாத ஒரு நல்ல காலத்தை தாங்க. வருத்தங்கள் போதும்பா. எங்கள் பிள்ளைகள் வடித்த கண்ணீர் போதும். இன்னும் உம்மை அறிந்து உம்மோடு நெருங்கி வாழ எல்லா பங்குகளிலும் நீர் ஆசீர்வதித்து வெற்றியோடு நடத்த வேண்டும் என்று உம்முடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது மற்ற இவை எல்லாவற்றையும் கூட கொடுப்பேன்னு நீங்க சொன்னீங்களேப்பா. நாங்க வேற எதையும் நம்பி வரல, உம்மை நம்பி வந்திருக்கிறோம். உங்க ராஜ்யத்துல வந்து நிக்கிறோம். உமக்கு முதலிடத்தை கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தரை தவிர யாரையும் சேவிக்க கூடாது என்ற
முதல் கட்டளை நாங்கள் நிறைவேற்ற வந்து நிற்கிறோம். My priority is God and God alone. உம்மையே நான் முன்னே வைத்திருக்கிறேன், முதல்ல வைத்திருக்கிறேன். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்க. அப்படியே 2 கரங்களை உயர்த்துவீங்களா? 26:3 ஏசாவை உங்களை பார்த்து சொல்லி நான் கடந்து போறேன். கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு காத்துக் கொள்வார். அவர் மேல் சிந்தை உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பதனால பர்ஃபெக்ட் பீஸ்ல இந்த மாதம் தொடங்கி கர்த்தர் உங்களை வைக்கட்டும். சஞ்சலங்கள் தீரட்டும், வருத்தம் பாரங்கள் தீரட்டும், நித்திய மகிழ்ச்சி சிரசின் மேல வருவதாக. உங்கள் வழிகளெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்து சீக்கிரத்தில் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததிகளும் பலத்த சாட்சிகளை எழுதி முடிக்கும் பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரட்டுமே என்று வேண்டி ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் செய்ய தொடங்கிட்டார். நான் அவருடைய அசைவுகளை காணுகிறேன். எசேக்கியேல் பேசத் தொடங்கிய போது எலும்புகள் அசைவுகளை கண்டது போல இந்த 7 நாட்கள் ஜெபத்திலும் கர்த்தர் அசைவுகளை ஏற்படுத்தட்டும். அப்படியே செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பக்கத்து சொல்லுங்க, என்னுடைய ஆரம்பங்களை காண வேண்டிய சமயங்கள் வந்தாயிற்றென்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் செய்வார் என்று நம்புறவங்க கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார் ஒரு பாட்டு. 2வது தேவா பிரசன்னம் தாருமே ஒரு அடி. வார்த்தைக்கு போறேன். லெட்ஸ் கோ. Thank you Jesus. எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் இருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் இருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு. பாவ இருள் என்னை வந்து சுண்டு கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சுண்டு கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் இருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் இருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் இருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால். கைய தலை மேல தட்டி one more time. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே. இன்னும் ஒரு முறை கையை தட்டி. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உங்க முன்னே செல்கிறார்.
எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு, நம்ம இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம்ம இயேசுவை உள்ளத்தால். இரண்டு கரங்களை உயர்த்தி கடைசியாக எனக்கு டி மைனர் கொடுங்க. தேவா பிரசன்னம் தாருமே. ஒரே ஒரு அடி பாடின பின்பு we go into the word. Hallelujah. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோ, கனிந்தமை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோ, கனிந்தமை கண் பாருமே. தேவா நம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாங்க, தேடி உன் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்தம் சொரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்தம் சொரூபி என் இயேசுவே. கையை உயர்த்தி ஆயிரம் பேரிலும் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோம். ஆயிரம் பேரிலும் சிறந்தோராய். கரங்களை உயர்த்தி தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் காண கூரைக்கு என்னலாகுமோ. கர்த்தர் செய்த உபகாரங்கள் காண குறைத்து என்னலாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை, ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை. கரங்களை உயர்த்தி தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் குடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன்.
தேவா பிரசன்னம் தாருமே. எல்லாரும் கையை உயர்த்தி கடைசியா தேடி உன் பாதம் தொழுகிறோம் தேவா பிரசன்னம். Yes Lord, we need your awesome presence. உம்மை நம்பி நாங்க வந்து நிக்கிறோம் தேவா பிரசன்னம் தாங்கப்பா தேடி உன் பாதம். அப்படியே ரெண்டு கரங்கள் எல்லாரும் மேல உயர்த்தி கண்களை மூடி sit under his presence for a few minutes. How awesome is our God. ஆராதனைக்குரியவர், ஒருவரும் சேரக்கூட ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் அவர். நான் நம்புறேன் இன்னைக்கு காலையில் ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. அந்த புகை மண்டலத்தின் கீழே நிற்கிற ஆசாரியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு வேண்டுதல்கள் நிறைவேறும். ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் போது சாலமோன் இப்படி சொல்லுகிறார், கர்த்தாவே இன்னைக்கு நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். யாரெல்லாம் இந்த ஆலயத்தை நோக்கி எந்த காலத்தில் ஜெபித்தாலும், இன்னைக்கு இல்லை எந்த காலத்தில் ஜெபித்தாலும், அந்த எருசலேமை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு அவங்க ஜெபத்திற்கு பதில் கொடுத்துருங்க என்று சாலமோன் செய்த உடன்படிக்கை. சற்று காலம் சென்ற பின்பு தானியேல் நெருக்கடியை சந்திக்கிறான். ஆனா நெருக்கடியை சந்தித்த போது அஞ்சாமல் கதவுகளை எருசலேமுக்கு நேரே திறந்து வைக்கிறான். ஜெபிக்க தொடங்குறான். ஏன்னா அன்னைக்கு செஞ்ச உடன்படிக்கை நான் நம்புறேன். எருசலேமை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தீங்கிலிருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபித்தானோ இல்லையோ இன்னும் பிரச்சனை அதிகரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் சிங்க கெபியில் தானியேலை தப்ப வைத்து தூக்கி எடுத்து வாழ வைச்ச உடன்படிக்கை. உனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கேன்னு நம்புறவங்க மட்டும் தலை மேல கை தட்டி ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். You have a covenant. You have a covenant. உடன்படிக்கை உன்னை கைவிடாது. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆச்சரியத்தோடும் வெற்றியோடு நடத்துவார். அப்படியே கரங்களை மேல உயர்த்தி தேவா பிரசன்னம் தாருமே தேடி உன் பாதம் தொழுகிறோம் தேவா தாருமே தேடி உன் பாதம் தொழுகிறோம். 120 பேர் நடுவே தேற்றர ஆளனாய் வந்திரே. 120 பேர் நடுவே தேற்றர ஆளனாய் வந்திரே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே இந்நேரமே. உன்னத எல்லாரும் கையை உயர்த்திக்கு தான் கடைசி நேரம். தேவா பிரசன்னம் தேவா பிரசன்னம். மகிமை மகிமை மகிமை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. Forever your throne is highly exalted. உங்க சிங்காசனம் என்றும் உயர்ந்திருக்கும் சிங்காசனம். ஒரே முறை தேவா பிரசன்னம். தொழுகிறோம் இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே தேடி உன் பாதம் தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தேடி உன்
ஜோஷுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நான் சூஸ் பண்ணேன். ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இன்னிலிருந்து நம்ம செவ்வாய்க்கிழமை 7 நாட்கள். ஸோ 7வது நாள் அப்படி தானே, 7 days ஏதோ ஒரு கணக்கு. இந்த 7 நாளும் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இது நம்முடைய ஜெபக்காலம். செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 8 மணிக்கு அதை நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். அந்த நேரத்துக்குள்ளே என்னென்ன ஆண்டவர்கிட்ட சொல்லணுமோ சொல்லுங்கள். இப்போ பக்கத்தில் தைரியமாக சொல்லுங்கள், நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் கேட்பார். அந்த சொல்லும்போது தெரியுது அந்த நம்பிக்கை. இன்னொரு வாட்டி நல்லா சொல்லு, நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் கேட்பார். இந்த 7 நாட்களில் உங்கள் விசுவாசம் பொங்கணும், உங்கள் மகிழ்ச்சி உயர்ந்து நிற்கணும், நீங்கள் ஆயத்தப்படணும். எதுக்கு ஆயத்தப்படணும்? எரிகோவின் மதில்களை 7வது நாள் கர்த்தர் உடைத்தார். ஜோஷுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதை தான் சொல்லுகிறது. கர்த்தர் ஜோஷுவாவை பார்த்து சொன்னார், 6 நாள் நீங்கள் சுற்ற வேண்டும், 7வது நாள் 7 முறை நீங்கள் சுற்றணும். 7வது முறை நீங்கள் ஆர்ப்பரிக்கணும், எக்காலத்தை ஊதணும். நீங்கள் ஊதும்போது 7வது நாள் எல்லாம் முடிஞ்சிரும்ட்டார். தைரியமாக பக்கம் எல்லாம் நல்லா முடியுங்க. இல்லை யார் குறுக்கிடுறாரு? என் ஆண்டவரில் குறுக்கிடுறாரு, ஜெயமாய் முடிப்பார். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எரிகோ மதில். உங்களுக்கு ஏது எரிகோ மதில்? உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ சந்தேகங்கள், எவ்வளோ பயங்கள், எவ்வளோ பிற்போக்கான சிந்தனைகள், தலைமுறை சாபங்கள், இதெல்லாம் ஒரு கல்லாக கட்டி 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 இன்னைக்கு ஒரு மதில் மாதிரி உங்களை முன்னேற விடாமல் வைக்கக்கூடிய பல விஷயங்கள், மன்னிக்க முடியாத கசப்புகள், மனதின் சோர்வுகள், இப்படி சொல்லிகிட்டே வரலாம். இதெல்லாம் கடந்த 20-30 வருஷத்தில் கல்லுகள்லாம் வச்சு அது உங்களுக்கு ஒரு எரிகோ மதில். தரித்திரங்கள், தலைமுறை சாபங்கள், சந்ததியின் அசைவுகள், வியாபாரத்தில் வந்த தோல்விகள், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அது எல்லாத்தையும் சாத்தான் எல்லாம் ஒன்று சேர்த்து உங்களுக்கு ஒரு செவரா வச்சிருக்கான். இயேசுவின் நாமத்தில் இந்த 7 நாளில் கல்லின் மேல் கல் இல்லாமல் கர்த்தர் உடைப்பாராக. ராமன் சொல்ல மாட்டீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற இந்த ஜோஷுவாவினுடைய சம்பவம் நம்ம ஒரு பேரலாக நியூ லைஃப் சர்ச்சுக்கு எடுத்துக்கொள்வோமே. அன்னைக்கு 7 நாட்கள் சுற்றினார்கள், நம்ம 7 நாட்கள் ஜெபிப்போமே. இட்ஸ் a குட் பேரலல். ஆமென். இது நல்ல இணையாய் வருகிறது நான் நம்புகிறேன். ஏன்னா இதை பிளான் பண்ணியெல்லாம் நம்ம செய்யலை. திடீர்னு பிரசங்கம் பண்ணும்போது உள்ளத்தில் தோன்றுச்சு. அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஆவியானவர் சிலதெல்லாம் செய்து முடிப்பார். உங்களுக்கு தெரியும், அந்த கல் உடைஞ்சது எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும். நான் திரும்பி அதை படித்து நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. நம்பர் 1, ஆண்டவர் ஜோஷுவாவுக்கு சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? 6 நாள் நடப்பீங்க, 7வது நாள் 6 நாள் நடக்கணும். 7வது முறை நீங்கள் எல்லாரும் எக்காலத்தை ஆசாரியர்கள் ஊதணும். 7வது நாள் நான் முடிச்சிருவேன்ட்டார். ஆண்டவரை நீங்கள் முதல் நாள்லே முடிக்க வேண்டியதானே, உம்மாலேயே முடியாது. கடவுள் சிலதெல்லாம் அவருடைய திட்டங்கள் யாருக்கு தான் புரியும். அவர் சிலவற்றை நமக்கு அறிவுரையாய் சொல்லும்போது நமக்கு அது கிறுக்குத்தனமாக இருக்கும். இப்போ வச்சுங்களேன், ஜோஷுவா சொல்கிறார், என்ன ஆண்டவரை 6 நாள் சுற்றுறது, வாயை மூடிட்டு இருக்கணுன்றீங்க, பேசக்கூடாதுன்றீங்க, இப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது, அவருடைய திட்டம் அது. இப்போ நம்ம 21 நாள் ஜபத்தை ஏற்படுத்தும் போது நீங்களாம் இவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னா, ஆமாம் வேலை இல்லை தான், ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? ஆனால் கடவுள் நமக்கு சில அறிவுரைகளை சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்ற போது சில வாய்ங்கெல்லாம் இதெல்லாம் தான் சொல்லுவோம், எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே நம்ம சர்ச்சில் 100% கர்த்தரை நம்பி இருக்கீங்க. சிலருக்கு அது ஃபூலிஷாக இருக்கலாம், கிரேசியாக இருக்கலாம். என்னங்க 7 நாள் சுற்றிக்கிட்டே இருப்பீங்களா? ஏன் உங்கள் ஆண்டவர் முதல் நாள்லேயே உடைக்க மாட்டாரா? 21 நாள் ஜெபம் பண்ண தான் உடைப்பாரா? எனக்கு தெரியாதுங்க, 7 நாள் சுத்த சொன்னாருங்க. I follow the simple instructions of God. ஆண்டவர் தர சில அறிவுரைகளை நம்ம ஏற்று சிலதை நம்ம இந்த பூமியில் செய்யும் போது பார்ப்பதற்கு நமக்கே அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்ல போறேன், உங்கள் ஜெபத்தால, நீங்க எடுக்கிற உபவாசத்தால, நீங்க பல வருஷமா உடையாத பல பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்தில் உடையும் என்று, உங்கள் குடும்பம் இன்னொரு தலமும் ஒரு வெற்றியை காணும் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். இப்படி சொல்லட்டுமாங்க, சில விஷயங்கள் நம்ம இறங்கி முடிக்க முடியுங்க, சில விஷயங்கள் நம்மளால ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. நீங்க அனுபவத்தில் தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ கர்த்தர் சொல்றார், சில விஷயம் உங்க வழியில நடக்கும், சில விஷயம் உங்க வழியில நடக்காத போது என் வழியில வந்து நான் தர என் அறிவுரையில தான் நீங்க வரணும்.
நான் நினைக்கிறேன் நியூ லைஃப் சர்ச்சில் உங்களுக்கு நடக்காத, உங்க திறமையால நடக்காததெல்லாம் இந்த நாள்ல ஜெபத்துல நடக்கும் என்று கர்த்தர் நம்மை இந்த 7 நாள் ஜெபத்துல கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று. God's simple formula, God's simple prescription, God's simple instruction. 7 நாளும் நீங்கள் நடக்க வேண்டும், மதில்களை நான் கீழே தள்ளுவேன் என்று கர்த்தர் சொன்னார். நம்பர் 1 பக்கத்துல அவர் சொன்னார்ல, வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போயேன். ஆமென். ஓகே. ரெண்டாவது 5ஆம் அதிகாரத்தினுடைய ஜோஷுவா 5, 14, 13, 14, 15 வரும்போது ஜோஷுவா எரிகோ பக்கத்தில் இருக்கிறார். He looked up and saw a man standing in front of him. ஒரு மனிதன் அவருக்கு முன்னே நிற்பதை கண்டார். பட்டயத்தை உருவி கொண்டு நிற்கிறார். ஜோஷுவா அவங்க சென்று நின்று அவரை பார்த்து கேட்டார், எங்களுக்காக வந்திருக்கீங்களா, எங்கள் சத்துருக்களுக்காக வந்திருக்கீங்களா? அவர் சொன்னார், நான் யாருக்காக வரல, ஆனா நான் சேனைகளின் கர்த்தருடைய தளபதியா வந்திருக்கிறேன். தளபதி. I have come as the commander of the army of God. And then Joshua fell face down to the ground in reverence. மிகுந்த மரியாதையோடு முகம் குப்புற விழுந்து அவரை ஆராதித்தார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஆராதிக்கும் போது கேட்டார், உங்க தாசனுக்கு என்ன செய்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். What message do you have for his servant? The commander of the Lord's army replied. சேனை தளபதி சொன்னாரு, உன்னுடைய பாதரட்சியை கலட்டு, நீ நிக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்றேங்க. அன்னைக்கு வந்தது யாரு அப்படின்னு தூதனா, கிறிஸ்டோஃபானி, தியோஃபானி என்று பல விஷயங்கள் சொல்லப்படுகிறத நான் நம்புகிறேன். அன்னைக்கு வந்து நின்றது வேற யாரும் அல்ல, யாக்கோபின் தேவன், சேனைகளின் கர்த்தர், நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவே வந்து நின்றார். அவரை பார்த்தபோது ஜோஷுவா முகம் குப்புற விழுந்து இப்படி சொல்றேன், இந்த 7 நாள் ஜெபத்தில், இந்த 7 நாள் எரிகோவை நோக்கி போகும்போது உங்க சிந்தனை செவர் மேலே இருந்துச்சு. இப்போ உங்க சிந்தனை செவர் மேல அல்ல, எனக்கு முன்னே நிக்கிற தேவாதி தேவன் மேல இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு இருந்த காலம் போய் இந்த 21 நாள் ஜெபத்தில் கர்த்தர் என் கண்களை பிரச்சனை மேலிருந்து எடுத்துட்டு கர்த்தரின் கண்களை கர்த்தர் மேல வைக்கிறார். என் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற கர்த்தர் எனக்கு முன்னே நிற்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் என் தளபதி, அவர் யாக்கோபின் தெய்வம். அவர் எடுத்த எந்த யுத்தமும் தோற்ற வரலாறு இல்லை. சொல்ல மாட்டீங்களா? அழகா ஒரு கேள்வி கேட்கிறார், எங்க பக்கமா அவங்க பக்கமா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எந்த பக்கம்லாம் நான் சொல்ல வரல, ஆனா நான் சேனைகளின் கர்த்தர், நான் வான மண்டலங்களின் தூதர், சேனைகளுக்கெல்லாம் தளபதி. முடிஞ்சிச்சுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு பக்கம் ஏன் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்க? உனக்கு முன்னே ஒருவர் போகிறார், அவர் எல்லோரிலும் பெரியவர். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து, சொல்ல மாட்டீங்களா? செவரு உயரமா நிக்குது. ஆனா ஜோஷுவாவுடைய கண்களை அந்த நாட்கள் கர்த்தர் திருப்பி செவர் மேல இருக்கிற கண்களை எடுத்துட்டு கர்த்தர் மேல கண்ணை வச்சாரு. இந்த 7 நாள் ஜெபத்துல குடும்ப பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, என்ன கல்லோ எனக்கு தெரியாதுங்க, கண்ணை கல்லு மேல இருந்து எடுத்துட்டு கண்ணை அவர் மேல வைங்க. சொல்ல மாட்டீங்களா? அழகா சொன்னாரே சங்கீதக்காரன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை எங்கே இருந்து வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என் சார்பில் எழுந்தருளி வந்திருக்கிறார். பக்கம் சொல்ல, அந்த பக்கமா இந்த பக்கமா அவருன்னு அதெல்லாம் இப்ப சொல்ல எனக்கு நேரம். அவர் எந்த பக்கம் நிப்பார்? ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது, என் கண்ணு அவர் மேல வச்சனா. சொல்லும் போது ஆமீன் சொல்லுங்களேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கம் அடைவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் சேனைகளின் தளபதி, நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உனக்கு முன்பாக செல்லுவேன், நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன், நான் உனக்கு வழி ஏற்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். செவரை பார்க்கறது கொஞ்சம் நிறுத்திட்டு என்ன கொஞ்சம் நல்லா பாரு. எத்தனை பேர் இன்னைக்கு விழுந்தும் பணிந்தும் அவரை ஆராதிப்பீங்க? தேவா பிரசன்னம் தாருமே, உம்மை நோக்கி பார்க்க எதுவுமே ஜபம் ஜபம் நம்ம பிரச்சனைல இருந்து கண்ணை எடுத்து அவர் மேல வச்சு பக்கம் என்ன ஆகுது ஆகட்டுங்க, அவரை பாரு, 7வது நாளுக்குள்ள அவரே முடிச்சிருவார்.
ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? 5:15 ஜோஷுவாவுக்கு சேனைகளின் தளபதி சொன்னார். And the captain of the Lord's host said unto Joshua, loose thy shoe from off thy foot. உன்னுடைய பாதரட்சையை கழட்டிடு. இதை எடுத்துட்டு நம்ம இது கழட்டுறதை பற்றி பேசிட்டு இருக்கோம். இதில் வேற ஆழங்கள் இருக்கு. For the place wherein thou standest is holy, and Joshua did so. பக்க சொல்லுங்க, பாதரட்சையை கழட்டிடு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறேன். நீங்கள் அந்த வனாந்தரம் வழியாக 40 வருஷம் ஒரே செருப்பு போட்டு வந்தீங்க. வசனம் இருக்கு, உபாகம் 29:5 சொல்லுகிறது, நான் 40 வருஷம் உங்களை 29:5 உபாகமும் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்திய போது உங்கள் துணிகள் கிழியவும் இல்லை, உங்க பாதரட்சை. இப்போ நம்மால் 40 வருஷம் ஒத்த செருப்பு போட்டுக்கான். பாட்டாவா நைக்கேவா எனக்கு தெரியாது சார். அது அந்த செருப்பு என்ன இல்லையா, தேவையில்லையா, தேயாம கர்த்தர் பாதுகாத்திருக்கிறாரு. அந்த வனாந்தரத்தில் நம்மளும் முறுமுறுத்து கவுந்து உயிந்து மண்ணை நக்கி. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இனி உன்னை அந்த மாதிரி நடத்த போறதில்ல. எல்லாருக்கும் சேர்த்து இனி உங்களை அந்த மாதிரி நடத்த போறதில்ல. அதனால அந்த கடந்த காலத்தில் வந்த அந்த நினைவுனுடைய பாதரட்செல்லாம் கலட்டிடு. இனி நான் நடத்த போவது உங்களை காணால நடத்த போகிறேன். 3 முறை சொல்வேன், நீங்க ஆமென் சொல்லலாம். It's going to be a new season. It's going to be a new season. இதுவரையும் காணாத ஒரு காலத்தை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். இப்ப சொல்ல, பாதரட்சை கழட்டிடு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க நடந்து வந்த அதே வேதனையின் வழியில இனி உன்னை நடத்த மாட்டேன். நீங்க கடந்து வந்த வருத்தத்தின் வழியில உங்களை நடத்த மாட்டேன். நீங்க கடந்து வந்த அந்த தோல்வியின் வழியில உன்னை நடத்த மாட்டேன். இனி நான் நடத்த போவது சேனைகளின் கர்த்தராக சொல்றங்க, எரிகோவின் மதில்களை உடைத்து உங்களை சேர்க்க வேண்டிய கானானில் நான் சேர்ப்பேன். ஹல்லேலூயா. பக்கத்துல இன்னும் அதையே போட்டுக்கிட்டு இருக்காத. இந்த சுபாவம் மாறவே இல்லை, இன்னும் அப்படியே தான். வயசு ஆச்சுல 45, எவ்வளோ ஆச்சு தெரியல எனக்கு. சுபாவம் மாற மாட்டேங்கிறது. பரவாயில்ல, என்னப்போ நம்ம சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் இந்த முறை அந்த முறை இல்லை, இந்த முறை வாக்குத்தத்த நாடு. எத்தனை நம்புறீங்க? சிலதெல்லாம் முடியும், நீங்க செழுமையா இருப்பீங்க. சொல்றாரு, உங்க பாதரட்சை கலட்டுங்க. ஏன் தெரியுமா? பாதரட்சை குறித்து எபேசியர் 6 அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, நீங்கள் சுவிசேஷ ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அப்போ பாதரட்சை நாங்க ஆயத்தம். 3 பேரை தட்டல, நான் ஆயத்தமா இருக்கங்க. எதுக்கு ஆயத்தமா இருக்கும்? இந்த 7 நாள் முடியும் போது கர்த்தர் சிலதெல்லாம் செய்வார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையின் ஆயத்தம். 3 பேரை தட்டி, இங்கிலீஷ் தெரியலனா கூட நல்ல ஸ்டைலா சொல்ல, கெட் ரெடி, கெட் ரெடி, கெட் ரெடி. ஏன்னா கர்த்தர் சிலதெல்லாம் செய்வார் என்று சொன்னதை கர்த்தர் செய்து முடிக்க போறார். இந்த முறை வனாந்திரம் அல்ல, இந்த முறை கானான்ல உன்னை நடத்துவார். பாதரட்சை ஆயத்தத்தை காட்டுகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் போவீர்கள், கர்த்தர் சுதந்திரிக்கும் கிருபை கொடுப்பாரு. ஸோ ஒன்று சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், சாதாரண அறிவுரை கொடுத்தார். அதுக்கப்புறம் உங்க கண்களை செவர் மேலேருந்து எடுத்து அவர் மேலே வைத்தார். 3வது சொல்றாரு, நான் அந்த மாதிரி உங்களை நடத்த மாட்டேன், இந்த காலத்தில் வித்தியாசமான நடத்துவேன். எதுவுமே இருக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆயத்தம், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருக்கு. பக்கத்தில் தைரியமா ஒரே ஒரு முறை உங்களை தொல்லை பண்ண விரும்பல, சொல்லுங்களேன், இந்த முறை எப்படின்னே தெரியாதுங்க, ஆனா எனக்கு விசுவாசம் இருக்குங்க, கர்த்தர் எங்க குடும்பத்தை வித்தியாசமா நடத்துவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தெய்வம் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அதுக்கப்புறம் 1ஆம் அதிகாரத்திலேயே கடவுள் ஒன்று சொன்னதை நம்ம உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜோஷுவா 1ஆம் அதிகாரம் 6-8 இப்படி சொன்னாரு, பி ஸ்ட்ராங் and of good courage, for unto this people shall thou divide for an inheritance the land which I swear unto their fathers to give them. Be strong and courageous, that thou mayest observe to do according to all the law which Moses my servant commanded thee. Turn not from it right hand or to the left, that thou mayest prosper whithersoever thou goest. The book of the law shall not depart from out of thy mouth, but thou shalt meditate therein day and night. இரவும் பகலும் இந்த வேதத்தில் நீ தியானமாயிரு, உன் வழிகளை எல்லாம் அப்பொழுது
உன் வழிகளை உன் வழியை வாய்க்க பண்ணவும், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளவும். இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னு படிச்சுறேன். ஓகே. And then thou shalt have good success and I will make thy way prosperous. அங்க எழுதி இருக்கிறது அப்படியே சொல்ல போறேன். என்ன வேணுமோ அந்த வசனத்தோடு போய் போராடிக்கோங்க. இந்த வசனத்தை நீங்க தியானிச்சீங்கன்னா, ஒன்னு நீங்க ப்ராஸ்பரஸா இருப்பீங்க, ரெண்டு நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. அங்க எழுதுனதான் சொல்லியிருக்கேன். நான் உருவாக்கல அந்த வார்த்தையை, அதனால அந்த ஆங்கில வார்த்தையை திரும்ப சொல்ல போறேன். ஒன்று உங்களை ப்ராஸ்பரஸா வைப்பேன், ரெண்டு உங்களை சக்சஸ்ஃபுல்லா வைப்பேன். தமிழாக்கத்தை சொல்ற, ஒன்று உங்க வழியை செழுமையா வைப்பேன், ரெண்டு உங்களை வெற்றிகரமா மாற்றுவேன். இந்த 7 நாளுக்கு அப்புறம் நான் ஜெபிக்கிறேங்க. இந்த வசனத்தை 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 சொல்ல மாட்டீங்களா? இருக்கீங்களா? அதை படிக்கும்போது என்னை நல்லா கவனிக்கணும். இதை யாராவது தியானிச்சிங்கன்னா, இருக்கீங்களா? இதை யாராவது நிஜமா தியானிச்சிங்கன்னா, நல்லா அதுலேருந்து சார்ந்து வசனத்தை சார்ந்து தான் பேசுகிறேன். இதை தியானிச்சா ஜோஷுவா வேற வழியே கிடையாது. உன் வழியும் வெற்றி, உன் எல்லாமே வெற்றி. அவன் ஏன் பாஷை எனக்கு இல்லை, நீ இதை தியானிக்கலன்னு அர்த்தம். பேசும்போதே கேட்கறது இல்லை, அப்புறம் எங்க தியானிக்கிறது? ஆமேன். இதை தியானிச்சினா உன்னை குப்பையிலிருந்து தூக்கி எடுப்பார். இதை தியானிச்சினா உன்னை சாம்பல்லேருந்து தூக்கி எடுத்து சிங்காரமா வைப்பார். இதை தியானிச்சிங்கன்னா மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து உங்க குறைவெல்லாம் நிறைவாக்குவாரு. இந்த மெடிடேஷன், இந்த தியானம் சொல்லார், மெடிடேட் என்றாரே, தியானின்றாரே, இதை மனுஷன் உருவாக்கல, கர்த்தர் உருவாக்குகிறார். ஜோஷுவா, நீ இதை தியானிக்கணும். நீ இதை தியானிச்சின்னு வச்சுக்கோ, உன் வழியெல்லாம் நான் வாய்க்க செஞ்சு உன்னை வெற்றிகரமா மாற்றிடுவேன். வார்த்தையோடு நடவுங்கள், வார்த்தையோடு தூங்குங்கள். படுக்கைக்கு போகும்போதும் வார்த்தையின் தியானம், பிரயாணத்தில் வார்த்தை, காரில் வார்த்தை, ஏரோப்ளைன்ல வார்த்தை, பாட்டு கேட்டா அந்த பாட்டில் வார்த்தை, பிரசங்கிக்கும் போது பிரசங்கத்தில் வார்த்தை, எப்பவுமே வார்த்தை வார்த்தை வார்த்தை. அந்த தியானத்தில் இருந்து பாருங்கள், வேற வழி இல்லைங்க, நீங்க செழுமையா தான் இருப்பீங்க. பைபிள் அங்க சொல்லும் போது சான்ஸ் சொல்லல, ஒருவேளை வாய்க்கும் நல்லா சொல்லலாங்க. இதை தியானிச்சேனா கேட்க மாட்டீங்க பாருங்க. இந்த பைபிளை கொண்டு போய் சண்டே எங்கேயோ வச்சுட்டு அதை அடுத்த சண்டே தேடி தடவி தான் எடுத்துட்டு வரணும். அப்படி நீங்க இருக்க கூடாதுங்க. தியானிக்கணுங்க, சபைக்கு வரணுங்க, வார்த்தை கேட்கணுங்க, வசனம் எழுதணுங்க, அந்த சிந்தனையில இருங்க. நல்ல வசனம் உள்ள பாடல்களை எடுங்க. உணர்வுகள் மட்டும் போதாத, ராகத்தினுடைய இனிமையில போயிடாத, வசனத்தின் நிறைவில் இரு. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க. நீங்க தியானிச்சீங்கன்னா, நான் சொல்றதுக்கெல்லாம் நீங்க தைரியமா இருப்பீங்க, நீங்க திடமனதா இருப்பீங்க, நீங்க செழுமையா இருப்பீங்க, நீங்க வெற்றியா இருப்பீங்க. ஒருத்தங்க ஒண்ணுமே இல்லை வச்சுங்களேன், வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா பைபிளை பிடிச்சிக்கிட்டு நான் இதை தியானிப்பேன்னு இறங்கிட்டாங்கன்னா, தயவு செய்து அவங்கள கொச்சப்படுத்தாதீங்க. இன்னைக்கோ நாளைக்கோ கர்த்தர் அவங்கள தூக்கிடுவார். கேட்கல? ஒண்ணுமே இல்லைங்க, தரை மட்டும் எல்லாம் எதிரடையா இருக்கு. ஆனா அந்த பைபிளை தூக்கிட்டு நான் இதை தியானிப்பேன், இதை படிப்பேன், இதுல தியானமா இருப்பேன்னு இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நீங்க அவங்கள கொச்சப்படுத்தாதீங்க. ஏன்னா சீக்கிரத்துல கர்த்தர் அவங்கள ஆமென். சிங்கிள் மதரா நீங்க இதை தியானிக்கிற உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். இதற்கு முன்னாடி நீங்கள் போதை மருந்துக்கு அடிமையாயிருந்து ரட்சிக்கப்பட்டவங்களா, இதை தியானிக்கிற உன்னை கர்த்தர் வாழ வைப்பாரு. சிறையிலிருந்து நீங்கள் வெளியே வந்த ஒரு ஆசாமியா கூட இருக்கலாங்க, ஆனா நீங்க இந்த வசனத்தை தியானிக்கிற பிள்ளையா இருந்தீனா வேற வழியே இல்லைங்க, உங்களை செழுமையாய் மாற்றுவாங்க. இந்த வேதத்தை தியானிக்கிற நீங்க வழிகளை வாய்க்கை செய்து வழிகளை வெற்றி உள்ளவராய் மாற்றுவீர்கள். மீண்டும் சொல்றேன், தியானம். இப்போ ஒன்று நிறுத்தி சொல்லி ஆக வேண்டும் சபைக்கு. தியானம்னு சொல்லிட்டு தலைகீழா ஏதாவது நின்று போறீங்க, அதெல்லாம் எங்க பைபிள் சொல்லவில்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வேற கவுண்டர் ஃபீட் சொல்ற ஏதோ ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற தியானம், அப்படியே படுத்துக்கிற தியானம்லாம் எங்க பைபிள் சொல்லல. நம்ம பைபிள் சொல்ற ஒரே தியானம்,
இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலுகள் ஓரத்தில். சந்தோஷமா இருக்கு எனக்கு. நீங்க யாரா இருந்தாலும் இந்த வேதம் தியானிக்கிறவங்க நீங்க நல்லா இருப்பீங்க. மெடிடேட். வாசலை திறப்பார். மீண்டும் சொல்ற, இதை தியானிக்கிற நீங்க தைரியமா இருப்பீங்க, கரேஜியஸா இருப்பீங்க, போல்டா இருப்பீங்க, சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்க வந்ததுலேருந்து நாங்கள் நல்லா ஆகிட்டே இருக்கோம். ஒரு அம்மா சொல்லிச்சு, உங்க மேல நிறைய புண்ணியம் இருக்கு. புண்ணியமாவது அதெல்லாம் கிடையாது. ஒண்ணுதான் இருக்கு, வார்த்தை. இதை தியானிக்கிறவங்க தைரியமா இருப்பாங்க, திடமனதா இருப்பாங்க, செழுமையா இருப்பாங்க, வெற்றிகரமா இருப்பாங்க. இந்த மே மாதத்துல சொல்றங்க, இதை தியானிச்சு புறப்படுற உங்கள் எரிகோ மதில்களை கர்த்தர். நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், ஜோஷுவாவுக்கு மதில் உடைஞ்சதா இல்லையா? ரகசியம் என்னங்க? தியானம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பைபிள் எப்படி தெரியுமா சொல்லுச்சு? பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுன்றார். தரித்திரன் தன்னை செல்வந்தன் என்று சொன்னா போதுமா? அதுக்கப்புறம் ஆயிடும். வசனம் அவ்வளவு விலையேற பெற்றது. கையை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை தியானிக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழச் செய்து மனிதர்கள் கொண்டு வந்து உங்கள் மடியை நிரப்பும் அளவிற்கு புரியாத அனுகிரகங்களை கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் நான் புழுவும் கிடையாது, பண்டாரமும் கிடையாது. நான் கர்த்தரை நம்பி அவர் வசனத்தை தியானித்து நிற்கிறவர்கள். சான்ஸ் எல்லாம் கிடையாது, நிஜமா நடக்குமா? ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷம் சென்ற இடமெல்லாம் உயர்ந்திருக்கின்றன. இந்த சுவிசேஷம் சென்ற நாடுகள்லாம் உயர்ந்திருக்கின்றன. சுவிசேஷத்தை ஒதுக்கின இடத்துலலாம் மீண்டும் வீழ்ச்சிகள் கண்டிப்பாக வரும். இந்த வசனம் விலையேற பெற்றது. Gospel elevates everything it touches. சுவிசேஷம் தொட்டதெல்லாம் செழிக்கும். அதுதான் வசனத்தினுடைய மகத்துவம். ஸோ ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணு, கண்களை தளபதி மேலே வச்சிரு. நான் சொன்னது ஆண்டவரை, சேனையின் தளபதி. அதுக்கப்புறம் சொன்னார், உன்னுடைய பாதரட்சை கழட்டிடு, அவரை ஆராதனை செய், அவரோட நேரத்தை செலவிடு. பிரச்சனையே பேசிட்டு இருக்காத, பிரச்சனையே பார்த்துட்டு இருக்காத, கர்த்தரை பாரு. அப்புறம் இன்னொன்று சேர்த்துக்கிட்டோம், இரவும் பகலும் அவர் வேதத்தில் யாராயிரு தியானமாயிருந்தால் நீ பலன் கொண்டிருப்ப. வசனமும் கிடையாது, தியானமும் கிடையாது, ஜபமும் கிடையாது, போற போக்கிலே கால் போக்கணும். நல்லா இருக்காதுங்க. விசுவாசிக்கு அது உகந்தது. இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியாது. நான் மற்றவங்கள மாதிரி திட்டிட்டுலாம் இருக்க மாட்டேன், லைட்டாக தான் சொல்லுவேன். அறிவுள்ளவங்க பிடிச்சிக்கோங்க. அஞ்சாவது, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ உளவு பார்க்குறவங்கள அனுப்பு. ரொம்ப ஆழமாக சொல்ல போகிறேன், அறிவோடு கேளுங்க. அங்கே போங்க, உளவு பார்க்க ஜனங்களை இவ்வளோ பேர் அனுப்புங்கன்றாரு. ஆமென். நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துட்டுருக்கு. ஜோஷுவாக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. கர்த்தர் அனுப்புகிறாருன்னு தான் தெரியும். என்ன பாருங்களேன், என்னை ஜெபிக்க சொல்ல தான் சொன்னார். இது பின்னாடி என்ன இருக்குன்னா எனக்கு ஜோஷுவா கிட்ட சொல்றார், நீ அங்கே போ, அங்கே ராகாப்னு ஒரு பெண்மணி இருப்பா, அந்த ஜனங்கள்லாம் அவள் வீட்டில் வச்சு அவள் பாதுகாப்பா இருக்கு. உங்களுக்கு தெரியும், சிம்பிளாக சொல்கிறேன். இதை தெரிஞ்ச ராஜாக்கு தெரிஞ்ச உடனே அந்த பெண்மணி, உங்களுக்கு தெரியும் ராகாப்னா என்னன்னு தெரியும். விளக்கணுமா யாருக்காவது? விளக்கம் வேணுமா? ஓகே, விளக்க வேணாம். அவள் வாழ்க்கை கொஞ்சம் ஒரு மாதிரி, அது எப்படி சொல்லலாம், சரி சொல்ல வேணாம், பாவம். உனக்கு தெரியுமாங்க, அந்த ராகாபை கர்த்தர் தப்ப வைக்கும்போது அவளை தெரிஞ்சவங்க மொத்த பேரையும் சாவடிச்சிட்டார். சிலரை உயர்த்தணும்னு நினைக்கும் போது, இருங்க, உன் அசிங்கத்தை தெரிஞ்சவனா ரொம்ப நாள் இருக்க மாட்டானோ, முடிச்சிட்டார். ஓகே, நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஸ்பைஸ் போகிறாங்க, அவள் வீட்டில் தங்குறாங்க. அப்போ ஆண்டவர் தெரியும், ராகாப ராஜா என்ன செய்வான், அந்த ஊரில் இருக்க ராஜா கொன்றுவான்.
ஆமென். ஆண்டவர் சொல்றார், ஜோஷுவா அந்த பெண்மணி அவ வீட்டில் ஒரு ரத்த கயிறை தொங்க விடு, சிகப்பு ரத்தாம்பர கயிறை தொங்க விடு. பிளட் லைன், உன்னுடைய வம்சத்தினுடைய எப்படி சொல்லலாம், தலைமுறை ரத்த கோடு அங்கே தொங்க விடு. ஆனால் எல்லாம் முடியும் போது, மதில் உடையும் போது இந்த இந்த பெண்மணிக்கு எந்த தீங்கும் வராம நீ அவளை பார்த்துக்கணும்ட்டார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஸ்கார்லட் ரோப், ஒரு ரத்தாம்பர கயிறை கட்டி தொங்க விடுகிறார். ஆமேன் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஜோஷுவா நினைச்சு கூட பார்க்கல, ஆண்டவர் ஒரு சிகப்பு கயிறை தொங்க விடும்போது ஒரு மாதிரி வாழ்க்கை உண்டு. ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த பெண்மணியினுடைய தலைமுறை சாபத்தை கர்த்தர் நீக்கி, இவளை சுத்தி இருந்த எல்லாரையுமே கர்த்தர் அகற்றிட்டு, இஸ்ரவேலுக்கு சாதகமா இருந்த பெண்மணியை தூக்கி எடுத்து அவளுடைய பிளட் லைன்ல, இப்படி சொல்லட்டுமா, ஒரு நாள் இந்த பெண்மணிக்கு கல்யாணமாய் அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த மகனுடைய பேர் போவாஸ். போவாஸ் ரூத்தை கல்யாணம் பண்ணா. போவாஸுக்கு ரூத்துக்கும் ஒரு பையன் பிறந்தான். அவன் பேர் ஓபேது. அந்த ஓபேதுக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் பேர் ஈசாயி, ஜெஸ்ஸி. அந்த ஈசாய்க்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் பேரு தாவீது. அந்த தாவீதின் தலைமுறையில என்ன என்ன இருங்க இருங்க, என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஏங்க 7 நாள் ஜெபத்தை ஏற்படுத்தும் போது ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு தெரியாது எதுக்கு ஏற்படுத்துறேன்னு, ஆனா கர்த்தருக்கு தெரியும். அந்த வீட்டில் ஒரு ரத்த வம்சம், ஒரு பிளட் லைன், ஒரு ரத்தாம்பர கயிறு, ஒரு சிகப்பு கயிறு. அப்படின்னா இந்த பெண்மணியினுடைய சாபங்கள் எல்லாம் நான் நீக்கி தலைமுறைகளை ஆசீர்வதிக்க போகிறேன். என் பக்கமா கொஞ்சம் கையை நீட்டுவீங்களா? இந்த 7 நாட்களும் ஜெபிக்கிற ஜெபம் ஜெபிக்கும் போது எனக்கு தெரியாது, ஆனா நான் ஜோஷுவாவை படிக்கும் போது இப்படி புரிந்து கொள்கிறேன். உங்கள் தலைமுறையில வந்த, பிளட் லைன்ல வந்த, ரத்த வரமுறையில வந்த எல்லா சாபங்களையும் கர்த்தர் தீர்த்து உங்கள் தலைமுறையை இன்னொரு பரிமாணத்துக்கு உயர்த்தக்கூடிய வழிகளையும் கர்த்தர் ஏற்படுத்து. நல்ல ஒரு ஆமேன் சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. இப்படி சொன்னா நல்லா இருக்கும். ஜோஷுவா had no clue. ஆண்டவர் போறார், அங்க ஒரு பெண்மணி இருப்பார், ரத்த கயிறு தொங்க விடு. ஜோஷுவாக்கு ஒண்ணுமே. ஆனா ஆண்டவர் என்ன பிளான் தெரியுமா வைக்கிறாரு? கோஷி பாஸ்டர் எதுக்கு இந்த 7 நாள் ஜெபம்? எனக்கு தெரியாது, ஆனா இப்ப தெரியுது. இருங்கோ, உங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க, உங்களை எதுவும் சொல்லலை நான். உங்க என்ன வம்சத்துல என்ன சாபம்லாம் இருக்கும் எனக்கு தெரியாது. கர்த்தர் உன் தலைமுறையை ஆசீர்வதிக்கிறதுக்குன்னே தான். ஆண்டவருடைய திட்டங்கள் பெரிதென்று நம்புறவங்க எல்லாம் பெற்றோர் இருப்பீங்கன்னா 2 கையை உயர்த்தும் போது 127 சங்கீதத்தை சொல்லும் போது நீங்கள் ஆமீன் சொல்லணுங்க. இந்த 7 நாள் நாட்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி, உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ கன்றுகள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளாயும். ஒரே நாளில் 100 பேரன்களுக்கு கல்யாணம் ஆவடியில் நடப்பதாக. God, Joshua had no clue. இந்த சுத்தி 7 நாள் சுத்தும் போது அவனுக்கு எரிகோ மதிலாம் உடைஞ்சிச்சுங்க. அந்த மதிலோடு ஒட்டி இருந்த ராகாபினுடைய வீடை மட்டும் கர்த்தர் தப்ப வைக்கிறார். Wow, my God, great are the plans of my God. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் நிறைவுள்ளவர். எல்லா தகப்பன், எல்லா தாய், உங்க 7 தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜோஷுவாவினுடைய அந்த செயல் தலைமுறைகளை ராகாபின் மூலம் இயேசு அந்த வம்சத்தில் பிறக்கும் பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு அமர்ந்திருக்கிற பெற்றோர் எல்லாருக்காகவும் நன்றி. உங்க தலைமுறையின் மகத்துவங்கள் ஆச்சரியமா இருக்கட்டும். வசன ஆழங்கள் புரிஞ்சிக்க உங்களை விடுறதில்லை. அப்படியே கேட்கணும்னு தோணும்போது பக்கத்தில் ஒன்று நோண்டும். ஓகே, ஐ க்ளோஸ். மணி ஆயிடுச்சு. எனக்கு சந்தோஷமா இருக்கீங்களா? தலைமுறைகளை ஆசீர்வதிப்பேன். இந்த 7 நாள் ஜெபத்தில் கர்த்தர் உங்கள் தலைமுறைகள். எத்தனை பேர் அந்த ஏக்கத்தோடு வந்திருக்கீங்க? பிள்ளைங்கள்லாம் அந்த பீடத்தை சுற்றி நடக்கணும். ஆவடியில் எவரும் கட்டாத சர்ச்சை ஒரு நியூ லைஃப் குழந்தை கட்டும்.
சொல்லட்டுமாங்க, கோஷி பாஸ்டர் தான் ஒரு நாள் மறிக்க முடியும், அவர் தரிசனம் மறிக்க முடியாது. அதனால நான் ஊழியத்துக்கு வரும்போது நான் கண்ட என் கனவுகளை ஒருவேளை நான் நிறைவேற்றலனாலும் சாலமோன்கள் எழுந்து நிறைவேற்றுவார்கள். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார் ஜோஷுவா கிட்ட, பக்கம் சொன்ன 7 நாள் வாயை மூடிட்டு சார் அமைதியா இருங்கள். என்ன சொன்னாருங்க, இந்த 7 நாளும் தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது, ஒருத்தம் பேசக்கூடாதுன்ட்டார். முடிச்சுட்டு வீட்டில் போனா தொடங்கிரும். டோன்ட் டாக். இங்கிலீஷ்ல நல்ல ஒரு வேர்டு இருக்கு, ஷட். வெரி குட். ஸோ டோன்ட் டாக். நெகட்டிவாக பேசாதீங்க. வீட்டில் போனதுக்கப்புறம் அப்படி தோணுனா கூட வாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் துப்பாமல் இருக்கும். ஜஸ்ட் பி குவாய்ட், பி குவாய்ட் அப்படின்றார். பேசாதீங்கன்றார். ஏன்னா ஜெபிக்கிறோம், தலைமுறைகள் நோக்கி போயிட்டு இருக்கோம், எல்லா அனுகிரகங்களை காண வேண்டிய நேரம். இந்த நேரம் லல்னு பேசாதீங்க. அந்த டிவியை முடிஞ்சா ஷட் பண்ணிடுங்க. இந்த பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட டெய்லி ½ அது நிறுத்துங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க. பக்கம் நாக்கு கொஞ்சம் அப்படி டைட்டா 7 நாள் பேசுங்க. 7 நாளுக்கு அப்புறம் பேசுங்க. அந்த 7 நாள் ஜபத்திலே இருங்க. அதெல்லாம் எப்படிங்க இப்படிங்க அப்படிங்க இப்படிங்க வள 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 வளன்னு இந்த 7 நாள் எதுவும் பேசாதீங்க. கடவுள் எல்லா நாளும் பேச வேண்டாம்னு சொல்லலாங்க. எத்தனை நாளுங்க? கொஞ்சம் மன உறுதியோடு இருங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரு. நீதிமொழிகள் 29:17 வாசிக்கிறோம். A fool gives full vent to his spirit, but a wise man quietly holds it back. ஒரு மதிகேடன் வாயில வரதெல்லாம் பேசிடுவான், ஞானம் உள்ளவன் தன் வார்த்தையை காத்துக்கொள்ளுகிறான். 141 சங்கீதத்தின் 3 வாசிக்கிறோம். Set a guard, O Lord, over my mouth. என் வாயின் மேல் ஒரு கடிவாளத்தை வச்சிரும், என் உதடுகளின் வாசலை நீர் காத்துக்கொள்ளும். நம்ம கவனமா பேசணும். பக்கத்து சொல்லுங்க, நான் வாழல தலையா இருப்பேங்க. இன்னொருத்தர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தருடைய வீட்டில் நான் இன்னைக்கு இருப்பதனால சிருஷ்டி உலகத்துல நான் செழிப்பேன். ஹல்லேலூயா. உங்க சத்ரு இந்த 7 நாளைக்கு அவனுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை அவன் கேட்கக்கூடாது. அவன் சுத்தி சுத்தி வருவான். ஆனா உங்க வாய் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், கர்த்தர் பெரியவர். ஆமென். அவர் ஆராதித்துக் கொண்டிருங்கள், ஜெபித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் சேர்த்ததை மனுஷன் பிரிக்காமல் இருக்க. 7வது சொல்லி முடிச்சிடறேன். இந்த 7 நாள் வேண்டாதெல்லாம் என்ன செய்யாதீங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். 7வது அவர் சொன்னார், எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யுங்க, ஆர்ப்பரியுங்கள். He said, begin to shout. எல்லாரும் எழுந்தலாம். That's it, the service is over. Shall we stand in the presence of God? மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரியுங்கள். உங்கள் சாம்பலை கர்த்தர் சிங்காரமாய் மாற்றுவார். உங்க ஜெபத்தால் பெரிய வித்தியாசங்கள் வரும். உங்க வேத தியானம் உங்களை வெற்றியாய் நடத்தும். உங்க ஜெபம் உங்களையும் குடும்பத்தையும் இன்னொரு பரிமாணம் கொண்டு போகும். ஜெபம் மலைகளை கூட அசைக்கும். ஜெபம் செவர்களை உடைக்கும். இது ஆர்ப்பரிக்கும் நேரம். செவ்வாய்க்கிழமை நம்ம முடிக்கும் போது ஆர்ப்பரிக்க போறோங்க. கரெக்டா 7:55 8 மணி வரைக்கும் ஆர்ப்பரிப்போடு எக்கால துணியோடு நம்ம கர்த்தருடைய வீட்டில் நிற்கணும். பக்கத்தில் இது உன்னுடைய சிறந்த வாய்ப்பு. கையை உயர்த்துவீங்களா? கர்த்தர் ஜோஷுவாக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? பட்டணத்தை நான் உன் கையில தந்துட்டேன். இன்னொரு முறை சொல்றேன், பட்டணத்தை நான் உங்க கையில தந்துட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் தந்துட்டாருங்க. ஆனா இந்த 7 நாட்கள் நம்ம ஜெபிக்க வேண்டும். விழ வேண்டிய எல்லா செவர்களும் இயேசுவின் நாமத்தில் கீழே விழும். கர்த்தர் ஜெயத்தை உங்களுக்கு தருவார். இன்னொரு முறை எனக்காக ஒரு உதவி செய்யுங்க. உங்களை தொல்லை பண்ணல சொல்லுங்க, நானும் என் வீட்டாரமோ கர்த்தருடைய வீட்டில் வந்து அவரையே நாங்கள் சேவிப்போம். அந்த நாளை நிச்சயமா நீங்க காண்பீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எல்லாத்தையும் கர்த்தர் முடிக்க போறார். ஒரு சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன். கண்களை பிரச்சனை மேல எடுத்து கர்த்தர் மேல வைங்க. வசனத்துல தியானமா இருங்க. ஜெபத்துல உறுதியாயிருங்க. ஆராதித்து கொண்டே இருங்க. ஆமென். உங்க தலைமுறைகளை கர்த்தர் இந்த நாட்கள் உயர்த்த போகிறாருங்க. கொஞ்சம் தூரத்துல சொல்றேங்க, உங்க பிள்ளைகள் உலக நாடுகளில்
கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிற மகத்துவங்கள் கண்கள் காணல, காதுகள் கேட்கல, இருதயம் யோசிக்கல. கர்த்தர் அப்படி செய்வார்னு நம்புறவங்க பலத்தால் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வசனம் ஏராளம் சந்ததிக்கு கொடுத்தாரு. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த 7 நாளும் நம்ம ஜெபிப்போம். மீண்டும் உங்களை சனிக்கிழமை சந்திப்பேன். 1 மணி நேரம் உங்க கூட நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாய்ப்புள்ளவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். இப்போ 2 கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். உள்ளத்தில் இந்த கடந்து வந்த பாதைகளில் காயப்பட்டீர்களோ, இதயம் கஷ்டப்படுகிற பல விஷயங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். பல தோல்விகள், நம்பினவர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், உங்களை பற்றி தப்பாக பேசி இருக்கலாம், உங்களுக்கு கூடவே நடந்துட்டு சிரிச்சிட்டு உங்களை பற்றி சொல்லி உங்களுக்கு கெடுதல் செஞ்சிருக்கலாம். கவலைப்படாதீங்க. கம் டு ஜீசஸ். இன்னைக்கு அவர் இருதயத்தை ஔஷதமாய் மாற்றுவார். நல்ல ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வாயாக. இதயத்தை கர்த்தர் தேற்றுவாராக. உங்க ஹீலிங் ஹார்ட்டுக்கு கர்த்தர் தருவார். அது உங்களை சேவைக்காய் மாற்றப் போகிறது. எப்பெல்லாம் காயம் மாறுதோ அன்னைக்கெல்லாம் சேவை பொங்கி எழுந்துரும். ஆறாத காயங்களோடு யாரும் சேவை செய்யாதீங்க. கர்த்தர் இதயத்தை ஔஷதமாய் மாற்றட்டும். Let God heal your heart. Let God heal your heart. Let God heal your heart. And then arise in service. சேவையில் எழுந்திருங்க. கர்த்தர் உங்களை வெற்றியாய் மாற்றுவார். உன்னை கைவிடவே மாட்டார். Hallelujah Lord. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே. 7வது வார்த்தை என்ன தெரியுமாங்க? அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். இந்த பாட்டை ஒரு அடி தான் பாடுவேன், ஆமீன் சொல்ல போறேன். ஆனா கையை நல்லா மேலே தட்டி வலிச்சா கூட பரவாயில்ல. 7வது முறை அவர்கள் சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். அந்த நேரத்தில் எரிகோவின் மதில்கள் உடைந்தது போல உங்க கல்லுகளாகிய சந்தேகங்கள், கேவலங்கள், நிந்தனைகள், கஷ்டங்கள், சரீரப்பாடுகள், வியாபார வீழ்ச்சிகள், பல துன்பங்கள், மனக்கசப்புகள், மன்னிக்க முடியாத தன்மைகள், குடும்ப விஷயங்கள், கட்டப்பட்ட எல்லா செவரும் இன்னைக்கு கர்த்தர் உடைக்கும்படியாக இந்த பாடலை பாடும்போது எல்லாரும் வாயை திறந்து சத்தமாய் பாடுவதும், கையை தட்டும் போது அது அந்த தட்டும் அந்த ஆர்ப்பரிப்பும் அந்த ஆரவாரமும் சாத்தான் கோட்டைகளுக்கு ஒரு அசைவை கொடுக்கட்டும். இந்த 7 நாள் ஜெபத்துல தரிச்சிருங்க. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, இடிந்து விழும். ஹல்லேலூயா. ஒரு 3 அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கரங்களை மேல உயர்த்துவீங்களா? குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. பெற்றோர் பிள்ளைகள் உறவு, குடும்பத்தின் உறவுகள், பல்வேறு பொருளாதார வீழ்ச்சிகள், எவ்வளோ கடினங்கள், நண்பர்கள் கைவிட்டார்கள், நம்பினவர்கள் செஞ்ச துரோகம், எழுதினால் பட்டியலிட்டு கண்ணீர் வடிக்கும் அளவிற்கு எவ்வளோ இதய வேதனைகள். இந்த 7 நாளும் அமைதியாக உமையே நோக்கி பார்க்க விரும்புகிறோம். அப்பா, நீங்கள் எங்கள் பட்சத்தில் இருக்கீங்களா? நீங்கள் சத்ரு பட்சத்தில் இருக்கீங்களா? இல்லை, நான் அதை சொல்ல வரல. நான் சேனைகளின் கர்த்தர், நான் பரலோக சேனைகளின் தளபதி வந்திருக்கிறேன்.
ஜோஷுவா விழுந்து பணிந்து ஆராதித்தான். முடிவு என்ன தெரியுமாங்க? கர்த்தர் எரிகோ மதில்களை உடைக்க வல்லவராயிருந்தார். இந்த 7 நாள் ஜெபத்துல தீராத குடும்பத்தின் பிரச்சனைகள் எல்லாம் தீரட்டும். இல்லாதவைகளை இருப்பது போல் அழைக்கிற கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உன் விருப்பத்தை தருவதல்ல கர்த்தருடைய நோக்கம், வசனத்தை நிறைவேற்றுவதுதான் அவருடைய நோக்கம். அப்போ வசனம் உன் விருப்பமாய் மாறிவிட்டால் அந்த வசன விருப்பத்தை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றி முடிப்பார். டேடி ஆசீர்வதிங்க. எங்கள் பிள்ளைகளை இந்த மே மாதத்தில் அற்புதமாய் நடத்துங்க. எந்த விஷயத்துக்காகலாம் 21 நாட்கள் உங்க பிள்ளைகள் நோக்கி பார்த்தார்களோ, பரத்திலிருந்து ஜெயம் கொடுங்க. சாட்சிகள் எழுதி முடிக்கணும். ஒரு நியூ சீசனை கொடுப்பதற்காய் நன்றி. எல்லா வெற்றியோடு நடத்தி காத்துக்கொள்ளுங்க. வழியெல்லாம் கிருபை இருக்கட்டும். ஒவ்வொரு நடையிலும் திருப்பத்திலும் உங்க மகத்துவங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. 2 கரங்களை மேல உயர்த்தி சத்தமாய் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you and have a wonderful May month. Amen. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, இடிந்து விழும்.